பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தாங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? உங்கள் கவலையெல்லாம் யார் மேலே வைக்கணுமா? கர்த்தர் மேலே வைக்கணும். எல்லாவற்றையும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். எந்த மனுஷனுக்கும் இல்லைங்க. மனுஷங்கிட்ட சொன்னால் எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. ஏன்னா நம்ம சாதாரணமாக இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு மனுஷன் நம்ம ஒரு கவலைப்படும் போது அவங்க வந்து நம்ம முன்னாடி உட்காரும்போது அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். சொல்லி முடித்தோடனே சொல்லுவோம், அப்பா என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டேன், எனக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை விட பல மடங்கு பெட்டரானது நம்ம தேவனிடத்தில் சொல்கிறது தாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு தாயா ஒரு தகப்பனா நம்மளுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஸ்நேகிதனா நமக்கு இருக்கிறது நம்ம தேவன் மட்டும்தாங்க. அவர்கிட்ட உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவர் யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண போகிறதில்ல. நம்ம கஷ்டத்தை நம்ம இடத்துல அதிகமாக நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்மளை தேற்றி நீ இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தரா நம்ம தேவன் நிச்சயமாக இருப்பாருங்க. இதே பாரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது கவலை குறித்து பார்த்தோன்னா தாவீது ராஜா அழகாக சொல்லியிருப்பார் 55ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டாருங்க. அப்படின்னா என்னங்க? நீதிமானா கர்த்தருக்கு பிரியமா உண்மையாக வாழ்கிற எந்த மனுஷனையும் தேவன் தள்ளாடவே விட மாட்டாருங்க. எந்த இடத்துலையும் கைவிட மாட்டார், எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்த மாட்டார். அப்படி தாங்க நம்முடைய தேவன். நம்மளை கூட எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட நினைப்போம் எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு ஆண்டவர் கவலையை கொடுக்கறதில்ல இல்லைங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் நம்ம சில தாங்க முடியாத கவலைகள்லாம் வந்துருச்சுன்னா தான் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளோட பார்த்துக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பாருங்கள் ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சமாதானத்துக்காக தாங்க அநேக மனுஷர் இந்த உலகத்தில் ஓடி அலைஞ்சு திரிகிறாங்க. நிறைய பணத்தெல்லாம் ஆண்டவர் அறியாத எத்தனையோ மக்கள் தன்னுடைய சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக எதையோ தியாகம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலைங்க. நம்ம இருதயத்தை மட்டும் தாங்க எதிர்பார்க்குறேன். இருதயத்தை நம்ம அவருக்கு உண்மையாக கொடுத்தோன்னா, நம்ம உண்மையாக வாழ்ந்தோன்னா எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. கேட்குற உங்கள் வாழ்க்கையில் அநேக கவலைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுனுங்க. கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்னு மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி என்ன கவலையோ, இன்றைக்கி என்ன பிரச்சனையோ, இன்றைக்கி என்னவோ அது இன்றோடு போகட்டும். நாளை தினத்தை குறித்து மட்டும் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நம் தேவன் இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் பிள்ளை கேட்குறான், அப்பா ஆடு எங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க. நம்மளை பார்த்தோம் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொல்கிறார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஏகோ ஈராக இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க. நிச்சயமாக இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில் எல்லா பாரத்தையும் நீக்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கர்த்தர் அருள் செய்வார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்கள் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ரேகோபோத் பொதுவாக ஊழியத்துக்காக உங்கள் ஜெபத்தினால அதிகமாக தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.